ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷர்.com. ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், நினச்ச உடனே 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். திடீர் விருந்தினருக்கு சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டில் அசந்தே போவாங்க. இனி திரும்ப திரும்ப உங்கள் வீட்டுக்கு தேடி வருவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். அதில் தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம், ஒரு 5-6 பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இது மாதிரி கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்கள் தேவைக்கேற்ப மிளகாய் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை இது மாதிரி கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்சி வச்ச மிளகாய், இஞ்சி, ஜீரகத்தை சேர்த்துட்டு இதோட 10 பாதாம் 10 முந்திரியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கங்க. ஒரு 2 பல்ஸ் மோடு விட்டிங்கன்னா போதும். ஒரு 50 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் பிரிஞ்ச மாதிரி இருக்கும் வெங்காயத்துலேருந்து. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா அதில் இருக்க ஈரத்தை பூரா இந்த ரவை உறிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா தண்ணீர் பிரிஞ்சாலும் இந்த ரவை ஊறி நீத்து போகாமல் இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா கலந்த பிறகு எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிக்கங்க. நான் ஏற்கனவே இதை பொரித்து எடுக்கிறதுக்கு வாணலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கிறேங்க. ஊற்றி ஃபஸ்ட்டு ஸ்பூனால் கலந்துக்கங்க. சூடான எண்ணெய் ஊற்றுறதுனால ஸ்பூனால் நல்லா கலந்த பிறகு அப்புறமா கைகளால் உடைச்சி விட்டு கலந்துக்கங்க. இது மாதிரி சூடான எண்ணெய் ஊற்றுறதுனால நீண்ட நேரத்துக்கு மொறுமொறுன்னு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா கட்டிகள் எல்லாத்தையும் உடைச்சி விட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போ இதில் தண்ணீர் தேவைப்பட்டதுன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி இறுக்கமாக மாவு ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்த்துடக்கூடாது. ரொம்ப நெழுப்பாக பிசைஞ்சிடாமல் இது மாதிரி ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டு இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கங்க. உருட்டி எடுத்து இதை உள்ளங்கையில் வச்சு அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தினீங்கன்னா ஈவனாக தட்டையாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் மாவை எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வாணலில் எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் ஒரே பேட்சாக பொரிச்சிடாமல் ஒரு 2-3 பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. 2 சைடுமே வெந்து இது மாதிரி லைட்டாக பொன்னிறமானது எடுத்துடுங்க. டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இது கூடவே டீ காஃபியோடு பரிமாறி பாருங்கள். திடீர் விருந்தாளிங்கெல்லாம் வியந்து போய் பார்ப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். எப்போவும் வழக்கம் போல் பஜ்ஜி போண்டாலாம் செய்யாதீங்க. இது ஒன்று மட்டும் செய்தாலே போதும். சூப்பராக நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்ம சேர்த்த முந்திரி, பாதாம், வேர்க்கடலை, வெங்காயம் எல்லாமே சேர்த்து சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நல்ல ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். குடும்பத்தில் எல்லாருமே பாராட்டுவாங்க. இனி அடிக்கடி உங்கள் வீடு தேடி வருவாங்க. எதையும் கரைக்க வேண்டியதில்லை, ஊற வைக்க வேண்டியதில்லை, அரைக்க வேண்டியதில்லை. நினச்ச 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சைடு நீங்கள் டீ கொதிக்கிறதுக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனே உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.